ஹலோ கைஸ், நருட்டோ ஷிப்புடெனில் எபிசோட் 322 பார்க்கலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் மாதராவை காமிக்கிறாங்க. நருட்டோ கேட்குறான், இவன் தான் மாதரானா? அப்போ மாஸ்க் போட்டு வந்தவன் யாருன்னு காட்டுறாங்க. மாதரா அப்படியே மாதம் நின்றுட்டுருக்கான். உடனே டமாரி கேட்குறா, சுஜிகாக்கு நீங்கள் அக்காட்சிக்கு கூட டீம் மெம்பராக இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு இவனை பற்றி தெரியுமா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்ருக்கா டமாரி. அதுக்கு சுஜிகாக்கு சொல்கிறாரு, அவனும் இவனும் ஒன்றான்னு எனக்கு தெரியல, பட் இவன் தான் நிஜமான மாதரா அப்படின்னு சொல்கிறாரு அவர். உடனே மாத்ரா சொல்கிறான், இவங்கெல்லாம் பார்த்தா சினோபி நேஷன் மாதிரி இருக்கே, இவங்க 5 பேரும் பார்த்தா டிஃப்ரெண்ட் நேஷனில் காகேசா அப்படின்னு கேட்குறான். மாதரா கேட்குறான், இவங்கெல்லாம் வாரில் ஃபைட் போடுற மாதிரி தெரியுது இந்த டைமில் பார்த்தா, இவங்கெல்லாம் அப்படி தான் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் மாதரா. மாதரா கேட்குறான், என்ன எதுக்கு இது சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் ரீஅனிமேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இந்த ரீஅனிமேட் ஜுட்ஸோ கேப்சர் யாரா, அவன் பேரை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான் மாதரா. டக்குன்னு செகண்ட் சுஜிகாக்குள்ளே கபுட்டை பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் கபுட்டோ அப்படின்னு அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். கபுட்டை சொல்கிறான், இதெல்லாம் கொலாபரேட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மாதரா கேட்குறான், செகண்ட் சுஜிகாக்குள்ளே பேசுறியா, யாரா நீ அப்படின்னு கேட்குறான். கபுட்டை சொல்கிறான், ஃபஸ்ட்டு இந்த பாடியோட உனக்கு இப்போ பயங்கரமான பாடி ஸ்ட்ரென்த்து உனக்கு வந்திருக்கும், அந்த அளவுக்கு நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மாதரா அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கே, எனக்கு பழைய காலத்தை பற்றிலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். கபுட்டை சொல்கிறான், உன்னோட பழைய காலத்தில் நான் பார்த்ததில்ல, ஆனால் இப்போ உச்சிகாவோட பவர் என்னன்னு இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு காரா அவனோட அட்டாக் போட்டு சாண்டை போட்டு அடிக்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே பறந்துட்டானுங்க. பறந்துட்டு மாதரா அப்படியே பயங்கரமாக ஒரு என்ட்ரி கீழே அப்படியே இறங்குறாரு. மாதரா சொல்கிறாரு, இப்போ என் ஆட்டத்தை பார்ப்பீங்கடா அப்படின்றாரு. ஷினோபிஸ் எல்லோரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க மாதரா வர்றத. அதில் ஒருத்தர் ப்ரேலாம் பண்ணிட்டுருக்கான். டக்குன்னு மாதரா ஸ்லோவாக நடந்து வர்றாரு. ஷினோபியை பார்த்து அடிக்க டக்குன்னு ஷினோபிலாம் ரெடி ஆகிறாங்க ஃபைட்டுக்கு. சுஜி சொல்கிறாரு, எல்லோரும் மிரண்டு போயிடாதீங்களா, நம்ம போராடி ஆகணும் இந்த போரில் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு ஷினோபிஸ் எல்லோரும் ஓடி வர்றாங்க மாதராவை பார்த்து. 1 vs 80,000 பேட்டில் பிகின்ஸ் நோ, இப்போ தான் புரியுது. எல்லோரும் ஓடி வர்றாங்க. மாதரா போட்டு புரட்டி எடுக்கிறான் எல்லாரையும். அங்கே இங்கேன்னு போட்டு செம்ம அடி வைக்கிறான் எல்லாருக்கும். தாய் ஜுட்ஸில் பெரிய ஆளுன்னு காட்டுறாங்க மாதரா. இங்கே ஷெரிங்கான் அப்படியே கண்ணில் நடனம் ஆடுது, அப்படியே கண்ணில் அப்படி பார்க்குறான் மாதரா. ஃபைட்டு செம்மையாக இருந்தது. சரியான கூப்ஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நருட்டோவில் இது. பத்தாவதுக்கு செகண்ட் சுஜிகாவை வேறு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் சுஜிகாவை பார்த்து தேர்ட் சுஜிகாவை சொல்கிறாரு, இவரால் எதுவும் பண்ண முடியல, பார்ட்டிகல் ஸ்டைல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் செகண்ட் சுஜிகாவை இங்கேருந்து தப்பிச்சு ஓட்டார். காரா அடிக்கலான்னு பார்க்குறான். அப்போ டெமாரி நீ இப்போ சண்டை போடாத அப்படின்னு சொல்கிறா. நீ அதிக பேட்டில் யூஸ் பண்ணிட்ட, இந்த பேட்டில் சக்கராஸ் நிறைய, நீ இப்போ ஃபைட் போடாத அப்படின்னு சொல்கிறா. அங்கே நருட்டோ ஷேடோ க்ளோன் போடு அப்படின்னு சொல்கிறா டெமாரி. நான் நிறைய சக்கரா யூஸ் பண்ணிட்டேன், என்னாலையும் போட முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறான் நருட்டோ. மாதரா அந்த சைடில் கத்தி எல்லாத்தையும் ஃபைட் போட்டுட்ருக்கான். வர்றவங்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறான். அப்படியே ஒருத்தன் அதில் பேப்பர் பாம்பு எடுத்து மாதரா மேலே ஒட்ட வந்தான். அவன் இன்னொருத்தன் மேலே ஒட்டு அதையே வெடிக்க வச்சிட்டான் மாதரா. அவன் செம்ம அடி அடிக்கிறான் மாதரா போட்டு எல்லாரையும். எதுடா வந்தோன்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு செம்ம வேகத்தில் அடிச்சிட்ருக்கான் நினச்சதை விட. ஒருத்தன் அதில் மாதராவை வெட்டலான்னு வரும்போது டக்குன்னு ஷெரிங்கான் போட்டு அவனையும் வெட்டி சாய்ச்சிட்டான் மாதரா. டக்குன்னு பார்த்தா மாதராவையே பறக்க விட்டான் ஒருத்தன். யாருன்னு அப்படியே மாதரா போய் அங்கேருந்து பார்க்குறான். பார்த்தா டமாரி விண்டி ஸ்டைல் போட்டு பறக்க விட்ருக்கா. அதை அவன் அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு அசால்ட்டாக போகிறான். என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுன்ட்டு டமாரி சொல்லிகிட்டு இருக்கா. அவன் ஃபயர் ஸ்டைல் போட்டான், மெகா ஃபயர் ஸ்டைல் ஒன்று போட்டு விட்டான். அப்போ அப்படியே நெருப்பு பயங்கரமாக வருது. அங்கேருந்து மினி ஃபயர் ஜுட்ஸுவே பயங்கரமாக வரும். இது மெகா ஃபயராக இருக்குது. அதனால் ஒரு ஊரே பயங்கரமாக அழிக்க பார்க்குது. அந்த ஃபயர் மாதரா கிட்டேருந்து வந்தது. எல்லோரும் அவங்க வாயிலேருந்து தண்ணியை துப்பி அழிக்க பார்க்குறாங்க. எப்படியும் நாங்கள் ஒரு 20,000 பேர் சேர்ந்து அந்த வாட்டர் ஸ்டைல் போட்டோன்னே அது அழிஞ்சிச்சு. ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் ஒரே ஒரு மாதரா ஒரு ஃபயர் ஜூஸை போட்டு இப்படி அந்த இது பண்ண வச்சாங்க. அப்படியே அணைஞ்சிச்சு அந்த நெருப்பம். டக்குன்னு அதுலேருந்து ஃபீனிக்ஸு நெருப்பாக வந்துச்சு. அதுவும் சின்னதாக வரல, பெருசாக அவங்கள அடிக்குது அந்த ஃபோர்ஸில். டக்குன்னு தாஜுட்ஸு மூடுக்கு வந்துட்டான் மாதரா. அடிச்சு போடுறான் எல்லாரையும். டக்குன்னு ஒரு பொண்ணு காராவை ஹீல் பண்ணிகிட்ருக்கா. காரா மண்ணை வச்சு அப்படியே மாதராவை அடிச்சுனேக்கிறான். மாதரா அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கான். சடனாக நருட்டோ எங்கேருந்து வந்தான்னு தெரில, மெகா ரசிங்கான எடுத்துன்னு வரான் மாதராக்கு எதிராகவே. சுஜிகாக்கு எத்து ஸ்டைல் மெகா ஒரு வேறு, அவருக்கு பங்குக்கு ஒன்று போட்டு விட்டார். அப்படியே மாதரா அப்படியே தூக்கிட்டார். அவர் மேலே தூக்கிட்டு போனோன்னு நருட்டோ அப்படியே போட்டான் அவனோட ரசிங்கானை. செதறிட்டான் மாதரா அப்படின்னு நினச்சா. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. மாதரா மஜாவான சுசனோவை இறக்கிட்டான். சுஜிகாக்கே சொல்கிறது, இது ஒரு சுசனோ. டக்குன்னு அவன் வேறு மங்கேக்கு சரிங்கன்னு ஆக்டிவ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் பதிகளும் போய் நிற்கிறானுங்க அங்கே. அவன் 2 வால் எடுத்துட்டான் அந்த சுசனோவை வச்சு. இந்த சைடு நருட்டோ பார்த்தீங்கன்னா சேஜ் மோடுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடி ஆகி வந்துட்டான் அவனும்.
அவனுங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறானுங்க, சுசுனோ எதனா பண்ணலான்னு. காரா அவன் சைடுக்கு மண்ணை வச்சு சுசுனோவை அடிக்க பார்க்குறான். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. மாதரா டென்ஷன் ஆகிட்டு 4 கத்தி எடுத்து 2 போடு போட்டான். 2 பேரும் பறந்துட்டானுங்க அப்படியே 2 சைடாக. நருட்டோ சொல்கிறான், நான் இறங்கிட்டேன் காரா களத்தில். ரசிங் சுரிகன் இறங்கிட்டான் நருட்டோங்க. கசிகாகே சொல்கிறாரு, லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸோ போட்டு விட்றாரு அவர் பங்குக்கு. டக்குன்னு காராவோட பேக்கில் இந்த மண்ணுக்கு போட்டு விட்டாரு. அவன் சொல்கிறான் கசிகாகே, இனிமேட்டு லைட்டாக இருக்க ஸ்டாண்டு நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம் அப்படின்றாரு. காரா சொல்கிறான், பரவாயில்லையா ஃபஸ்ட்டோட இப்போ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது சாண்டு லைட்டில் இருக்குது. நருட்டோ முன்னாடி அமிச்சிட்டு இவன் பின்னாடி சாண்டு எடுத்துகிட்டு வரான். டக்குன்னு யோசிக்கிறான் காரா, கீழே கொஞ்சம் மண் இருக்குது அவன் காலாண்ட. அந்த காலிலேருந்து மண் அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்துட்டான் சுசுனோவுக்கு வெளியே. அப்படியே நருட்டோ அப்படியே ரசிங் சுரிகனை எறிகிறான். எரிஞ்சோன்னா மாதராக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. அவன் அப்படியே கண் ஏதோ மாறுது மாதராக்கு. என்னன்னு பார்த்தா மங்கேக்கு ஷெரிங்கான இருந்தது ரெனிங்கான மாறிடுச்சு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. சிகாகோ கேட்குறாரு, அந்த மாஸ்க்கு போட்டவன் மாதராலலாம் ஏன் அவன் அப்படி சொல்லணும், யார் அவன் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. சுனாடே சொல்கிறா, வேறு யாரோ சீட் பண்ணதை அப்படி பண்ணியிருக்கான், மாதராவோட பேர் அழிக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வார் தொடங்கும் போதே அவன் நம்மளை நல்லா ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ரன்னிங் ஆக்டிவேட் பண்ணிட்டு மாதரா நின்றுட்டுருக்கான். நருட்டோ பார்த்து சொல்கிறான், ரொம்ப எனர்ஜியை வாஸ் பண்ணிட்டேன் நருட்டோன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். டமாரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நருட்டோக்கு ரெனிங்கானை பற்றி தெரியறதுனால இதுனால ரெனிங்கானா ஆச்சரியமாக பயங்கரமாக பார்த்துட்ருக்கான். டக்குன்னு அந்த சுசனோ உடையுது. அப்படியே செகண்ட் கக்கிசாக கிட்டே போயிட்டு மாதரா நின்றுட்டுருக்காரு. உடனே கபுட்டோ சரிங்க, என்ன நேச்சுரலாக ஃபாலோ பண்ணதுனா ரெனிங்கான் ஆக்டிவ் ஆகிடுச்சு கரெக்டானு கேட்குறான். மாதரா சொல்கிறான், என்னோடய சாவில் தான் இந்த ரெனிங்கானே நான் அவைக்கன் பண்ணேன், நீ எப்படி ரீவைன் பண்ண அது மட்டும் சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்கள் பழைய பாடியிலேருந்து புது பாடிக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கபுட்டோ சொல்கிறான். மாதரா சொல்கிறான், டி முட்டாள், என்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியாடா அப்படின்றான். நீ உச்சிகாவோட சீக்ரெட் கார்ட்லேயும் வாசிக்கல, பேப்பராக கண்டுபிடிச்ச, நீ பெரிய ஜீனியஸ் தான் போலியே அப்படின்னு மாதரா கபுட்டோ பார்த்து சொல்கிறாரு. நான் லார்டு ஒரோச்சிமாரு கூட இருந்தேன், அதனால் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. கடைசியில் என்னோடய டெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இந்த பவரை வச்சு உன்னால் சேஜ் ஆஃப் 6 பேக்கு கூட போக முடியும் மாதரா அப்படின்னு கபுட்டோ சொல்லிட்டு இருக்கான். கபுட்டோ சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆகிட்டான். மாதரா, நீ என்னோடய பவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சுசனோ மாதிரி தான் வருது திருப்பி, ஆனால் அது 2 சுசனோவாக வருது. பயங்கரமான இருட்டாக அப்படியே மாறுது அந்த இடம். ஷினோபிஸ்லாம் நினச்சிட்டாங்க நம்ம வாழ்க்கை இதோட முடிய போகுது தான், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்காங்க. மேலே பார்த்துட்டு அதுன்னா எரிக்கல்லா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அவன் வேறு இதுதான் காடோட பவரா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி செம்ம ஸ்பீடில் கீழே இறங்கிட்டு இருக்கு. அந்த இடத்தோட அது 1000 மடங்கு பெருசாக இருக்குது. நருட்டோ காரெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு அவ்வளோதான் நமக்கு அது முடிஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு சுஜிகாக்கு. காராவ் சுஜிகாக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க இங்கேருந்து, இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஜக்கன் சுஜிகாக்குள்ளே இருக்கிற கபுட்டோவை கேட்குறான், நம்மளும் இதில் செத்துருவோமா அப்படின்னு கேட்குறான் மாதராவை பார்த்து கபுட்டோ. ஆமான், அது இன்னும் ஆமான்றாரு மாதரா. நம்ம கிட்ட தான் ரீஅனிமேட் ஜூஸ் இருக்குல்ல, நம்ம எப்படி ரீஅனிமேட் ஆகிடுவோம், நம்மளுக்கு ஒன்றாவது, அவனுங்க தான் சாவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரா அவன் மேலே பறந்துட்டுருக்கான் அப்படின்னு மாதரா பார்ப்பாரு. ஃபென்சர் சொன்னிக்கியா அப்படின்னு பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணுறாரு மேலே அப்படின்னு நருட்டோ பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அவர் எப்படியும் ஸ்டாப் பண்ண தான் போகிறாருன்னு நினைக்கிறேன்னு ஓடிட்டு இருக்காங்க அவங்க. அவர் மேலே போய் அதை அப்படியே டச் பண்ணுறாரு. லைட்னிங் ஜுட்ஸு அதே மாதிரி போட்டார், ஏன்னா லைட் குறையும் இல்லை அதோட வெயிட்டு, அதனால் போட்டிருக்காரு. அப்படியே சாண்ட் வில்லேஜில் இருக்கிற காராவும் ஏதோ பண்ணுறான். காரா அப்படியே அந்த மண்ணை வச்சு அப்படியே தடுக்க பார்க்குறான். கசிகாகனா சும்மாவா, சாண்ட் வில்லேஜோட ஒக்காக வச்சு அப்படின்னு அவனோட கெத்தை காட்டுறான் காரா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு. லாஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கு மாதரா சொல்கிறாரு, டே உனக்கு நீ பெரிய ஆள் தான்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் பெரிய ஷினோபி நைட்டை காமிச்சிக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு மாதரா சொல்கிறாரு. எப்படியோ தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு மாதரா சொல்கிறான், ஒன்றை தடுத்துட்டேன், அப்போ 2வது யாரா தடுப்பா அப்படின்னு சொல்கிறான் மாதரா. அவ்வளோதான், எல்லோரும் பயந்துட்டாங்க ஒரு செகண்டு. மேலேருந்து 2வது வேகத்தில் அடிச்சு தூக்கின்னு வருது 2வது எரிகள் மாதிரி ஒன்று. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு பிளானால் நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் கபுட்டோ. அந்த ஃபேக் மாதராவோட கடையை முடிக்கணும்னா இந்த ஒரிஜினல் மாதரா வச்சு தான் முடிக்க முடியும். அதனால் எந்த விஷயத்தையும் மாதரா கிட்ட சொல்லாமல் கம்முன்னு வச்சுக்கிறான் அவனுக்குள்ளேயே கபுட்டோ சொல்கிறாங்க, நிறைய பேர் உயிரோடு இருக்காங்களே, இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மாதரா சொல்கிறான், நீ கொடுத்த புது பவரோட ஜுட்ஸு இப்போ நான் உருவாக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். சமனிங் ஜுட்ஸு போடுறான். டக்குன்னு சமனிங் ஜுட்ஸு போட்டால் 9 டைல்ஸ் அது காட்டுது. அவனோட சமனிங் ஜுட்ஸு 9 டைல்ஸ் தான். அது நருட்டோட வயிற்றில் இருக்கிறதுனால அவன் வயிற்று உள்ளே இருக்கிறதுனால வெளியே வர மாட்டேங்குது. நருட்டோ அப்படியே பயங்கரமாக வலிக்குது அவனுக்கு. 9 டைலை யாரும் கேப்சர் பண்ணலையா அப்படின்னு நம்ம மாதரா கேட்குறான். இந்த வாரே அந்த 9 டைல் பிடிக்குதான் அப்படின்னு கபுட்டோ சொல்கிறான். இந்த 9 டைலோட ஜிஞ்சிரிக்கும் கண்ணு முன்னாடி தான் இருக்கான், அவன் தான் நருட்டோ அப்படின்னு கபுட்டோ சொல்கிறான். அவன் மீட்டை உசுமாக்கி கிளான்லேருந்து வந்தவனா அப்படின்னு கேட்குறான் மாதரா. டக்குன்னு மாதரா, அவன் என்கிட்ட சண்டை போட்டு வந்தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கபுட்டோ சொல்கிறான், அவனை குறைச்சி எடை போடாத, அவன் ஒன்றும் மொக்க இல்லை, பயங்கரமான ஆள் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா பார்த்து.
அவனை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு மாதரா சொல்கிறான். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது க்ளோன் தான், அதனால் அவனை கேப்சர் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த புது பவரை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் இங்கே இருக்கிறவங்களாம் காலியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அங்கே இருக்க ஒருத்தன் கனிஷ்டான், மாதரா நம்மளை அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டான் எல்லாருக்கிட்டையும். டக்குன்னு மாதரா உட் ஸ்டைல் போட்டான். டக்குன்னு க்ளவுட் இமேஜ்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம கையில் முடிஞ்சது போல், உட் ஸ்டைலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு அந்த உட் ஸ்டைல் இவங்களை நோக்கி வருது. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க அந்த எபிசோடு. இதோட அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு கமெண்ட், லைக், ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரும்.